ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீணா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் குழம்பு தாங்க. சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபியாக இருக்குங்க. ஏன்னா மசாலாலாம் அரைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு இப்போ நம்ம மசாலாவை வறுத்து சேர்த்துக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. 7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம மசாலாவை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இவங்கெல்லாம் நல்லா வதங்கிட்டாங்க. அடுத்தது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, மல்லி ஆட் பண்ணிக்கோங்க, மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அதை மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை சைடில் வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ தக்காளி நல்லாவே குக் ஆகட்டும். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இப்போது நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் தண்ணி விட்டு நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நீங்கள் கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க. நம்ம சைடில் இன்னொரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், கசகசா, முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மசாலாவை சைடில் வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சு நல்லா திக்காக வந்துருச்சு. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் கொதிக்கணுங்க. கொதித்து அந்த தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்பி மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.